டிஎம்கே போட்டி எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில். இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் நடைய போகுது. தமிழ்நாட்டில் பிறந்த பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லாம் வெக்கப்படணும். ஏன்னா தமிழ் பெண்மணியை சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு தமிழை ரொம்ப மோசமா கீத்தரமா கொண்டு போகுது. அவங்க இந்திக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவர் 41 பேரை கொண்டிருக்காரு. மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கவனிச்சு பாக்குறாங்க. சிபிஐக்கு அலையிறதுக்கே ரேடார் அதிகமா இருக்கு. அவருடைய ஜனநாயக படம் வெளிவரதுக்கு அமித்ஷாட்ட போய் காலில் கும்பிட்டு விடுறாரு. ஏற்கனவே தலைவா படத்துக்கு போய் ஜெயலலிதா அம்மாட்ட போய் காலில் கும்பிட்டு விடுறதுக்கு அந்த படத்தை கொண்டு வந்தாரு. இவருடைய கலாச்சார ரூமுக்குள்ள காலில் கும்பிட்டு விடுறது வெளியே வீர மாதிரி பேச பாக்குறாரு. மக்களுக்கெல்லாம் தெரியும். நான் 500 கோடி போட்டிருக்கேன் இந்த படத்துக்கு. மக்களுக்காக கொடுத்துருக்க 500 கோடியா படத்துக்கு போட்டு விட்டு போய் கோர்ட்ல போய் அப்படி சொல்ற நீ கேவலம் அல்ல. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். ஒரு பட்டாளமாவே வந்திருக்கீங்க. இந்த மாநாடை பத்தி, இந்த சந்திப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா நல்லா இருக்கும்க்கா. காலையில இருந்து நாங்க வெயிட் பண்ணோம். இப்போ வந்திருக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க விருதுநகர்ல இருந்து வந்திருக்கோம்க்கா. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? விருதுநகர் மட்டும் வந்திருக்கோம். நகரம் மட்டுமே கொஞ்சம் 5000 வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வேன் வந்திருக்கு. ஃபுல்லாமே ஃபுல்லாக இளைஞர் மட்டும் தான். மத்தியான அசைவ சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தயிர் சோறு எல்லாமே அன்லிமிட்டு தான். சூப்பராக இருந்துச்சு. இங்கே வேணும் வசதி சூப்பராக வடிப்பு கொடுத்தாங்க நமக்கு. இப்போ உள்ளே போகிறோம். நாங்கள் போய் தலைவர் பார்க்க போகிறோம். போய் அந்த ஆர்வமாக தான் இருக்கோம் பசங்க எல்லாமே. டிஎம்கே கட்சி உங்களுக்கான கட்சியா இருக்கா? இளைஞர்களுக்கான ஒரு கட்சியா இருக்கா? பையன் பாருங்க, எத்தனை பையன் ஒரு வகை கொடுத்தாங்க. தளபதி யாருக்கு எத்தனை வகை கொடுத்தாரு? பிச்சைக்காரி ஒரு டிப்பன் கொடுத்தாங்க. தளபதி இதான் தலைவர். எல்லாம் ஸ்வீட்டு வழக்கு வர திறந்து வருங்க. தண்ணி பாட்டில் ஸ்வீட் பாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், தலைவர் என்னெல்லாம் கவனிக்காரு எல்லாமே இருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் மற்ற கட்சி மாதிரி நம்ம கட்சி கொடுக்காங்க. எடுக்கல என்னெல்லாம் கொடுக்காங்க. தலைவர் என்ன வேணுங்கெல்லாம் செய்வாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்த முதல்வர் தளபதி தான். அடுத்த துணை முதல்வர் உதயநிதி தான். என்னைக்கு யாரும் மாற முடியாது. இளைஞரையும் அடிக்கவே முடியாது. இந்த கூட்டம் என்னைக்கு அசராத கூட்டம். ஆனால் ஒரு டிஃபன் பாஸை கொடுக்காங்க. வெறும் டிஃபன் பாஸு. இது எவ்வளோ போய் வாருங்க. எத்தனை போய் வாருங்க. இதுக்கு அந்த போய் வேணுமா? இப்ப விஜயோட கட்சி டிஎம்கேக்கு நல்லா எதிரான கட்சியா இருக்குல்ல. அது நடிகருக்கா நிறைய கூட்டம் வரும் பார்க்கறதுக்கு. விஜய் நடிகரை பார்க்க வருவாங்க. அது ஓட்டா விழுமான்னு தெரியாது. இது பாரம்பரியம் இருக்காங்க. நல்லா செய்கிறாங்க. அடுத்து நல்லா செய்வாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு? என்னோட எதிர்கட்சி ஒன்று தான், டிஎம்கே தான். இந்த எலெக்ஷன் டிவிகேக்கும் டிஎம்கே சார்ந்தது மட்டுமா தான் இருக்கும்ன்றாரு. அவருக்கு தெரியல. பெரிய கட்சி திமுகன்னு தெரியுது. ஸோ அதனால எங்களை சொல்கிறாங்க. அவங்க மற்ற கட்சி யாரும் கிடையாது. மக்களுக்காக வேலை செய்கிறோம். பெரிய கட்சி தான் சொல்கிறாரு. அவர் பையன் சொல்கிறார். நாங்கள் மட்டும் தான் போட்டி நின்றாரு. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் தமிழ்நாட்டில். அடிக்கடி சிஎம் அங்கிள் என்றார். அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. முதல்வர் எங்கள் தளபதி தான். துணை முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி தான். வேறு யாரும் இங்கே வர முடியாது. தமிழ்நாட்டில் ஒரே முதல்வர் தளபதி தான். அடுத்த முதல்வர் உதயநிதி தான். 2026 தளபதி தான், உதயநிதி தான். வேறு யாரும் இங்கே பேச்சு கிடையாது. அடுத்து வர்றது ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வர்றாரு. கன்ஃபார்ம் உதயநிதி வந்தால் இளைஞர்கள் கன்ஃபார்மாக வர்றாரு. நீங்கள் எவ்வளோ நாள் பெட்டு கட்டிக்கோங்க. ஆனால் கன்ஃபார்ம் உதயநிதி வர்றாரு. கன்ஃபார்ம். அடுத்த ஆட்சி டிஎம்கே தான். வேற எந்த மாற்றமும் இல்லை. அமோக வெற்றியில் வரும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அமோக வெற்றியில் வரும். 100க்கு 100 டிஎம்கே தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனா இருந்தாலும் அசைக்க முடியாது. ஆதி காலத்துலேருந்து எம்ஜிஆரே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி பார்த்தாரு, அழிச்சு பார்த்தாரு. கலைஞர் அவங்களுக்கு சாவுமணி அடித்தார். 1982லேருந்து 87லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பல்வேறு இனத்தை இளைஞர் தமிழருக்காக கலைஞர் அவர்கள் குரல் கொடுத்தாரு. அந்த வெற்றி தான் இன்னைக்கு அண்ணன் தளபதி அவர்களுக்கு அந்த ஒப்புக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, கலைஞரை எதிர்த்தவனுக்கு பூரா சாவுமணி எடுத்தவர்கள் திமுக கழகம். அது மட்டுமல்ல, சின்ன புதிய கட்சியை திமுக குறை சொல்றதுக்கு ஆளே கிடையாது. ஒரு திமுக தொண்டர்கிட்ட
பதில் சொல்ல சொல்லுங்க. ஆனால் பேர் சொல்ல விரும்பல. ஒரு திமுக தொண்டருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. 234 தொகுதியிலையும் டெபாசிட்டி இழப்பாப்புல. நான் தான் முதலமைச்சர், நான் தான் பெரிய ஆளு அப்படின்றது இந்த திமுக கேணையம் கிடையாது. 15 கட்சி கூட்டணி இங்கே இருங்க. 15 கட்சி கூட்டணி என்னைக்குமே திமுக ஜெயிக்கும். என்னைக்குமே கழகத்துக்காக உயிரை கொடுப்போம், கழகத்தை காப்போம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் விருதுநகர் மகாநாட்டில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கண்டு கொண்டு கழகத்துக்காக பாடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெற்றி மகாநாட இது அமையும். மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் வெற்றி மகாநாடாக அமையும் என்று கரிமேட்டு சேது அவர்கள் சொல்றேன். ஓகே. மண் மொழி மானம் காக்கும் திராவிட மாடல் நாயகன், இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர், இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய வல்லமை மிக்க ஒரே தலைவர், மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் நிற்கக்கூடிய முதல் இயக்கம், முதல் தலைவர் என்கின்ற பெருமையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு ஒன்று ஏன் நினைக்கிறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. குறிப்பாக மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சி களத்திலே இருக்க வேண்டும். மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் மீண்டும் வளம் பெறுவார்கள், மாநிலத்தினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும். சீமான் இப்போ நான் தான் திமுகன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதை பற்றி சீமான் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு சீமான் ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. சீமா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசிட்டே போவார். அதனால் அவருடைய இருப்பை காட்டுறதுக்காக திமுக பேரை சொல்லணும்னா இங்கே தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு வாய்வாதரமே கிடையாது. அதனால் திமுக பேரை சொல்லணும்னா அரசியல் களத்தில் இருக்கணும் அப்படின்னா திமுக பேரை சொல்லி தான் ஆகணும். அதனால் சொல்லி போட்டோம், பிரச்சனை கிடையாது. பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் நிதியை நிறைய ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அது சம்மந்தமாக பட்ஜெட்டில் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. அதாவது பாஜக மதத்தை வைத்து இங்கே மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறது. இது தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அடிமைகள்லாம் அவங்கள காவடி தூக்கிட்டு இருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், திருக்குறள் இடம்பெற்றிருந்து, அதாவது தமிழ் மொழியை பற்றி பாசமாக தேர்தல் வந்தால் பேசக்கூடிய மோடியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பிறந்த பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்லாம் வெக்கப்படணும். ஏன்னா தமிழ் பெண்மணியை சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழுக்காக அவர்கள் செய்தது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியுமா? இப்போது திருக்குறளில் சும்மா சம்பிரதாயத்துக்காக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுவாங்க. ஆனால் 2026-27 இந்த பட்ஜெட்டில் திருக்குறள் கூட இடம்பெறவில்லை என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி 3548 கோடி ரூபாயை வாய் திறக்கலை, அதை பற்றி பேசலை. ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி 3112 கோடி ரூபாய், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. தமிழ்நாட்டுக்கு செய்தது அனைத்தும் துரோகம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது பாஜக. பாஜகவினுடைய எந்த ஒரு சூழ்ச்சிக்கும் தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது, தமிழ்நாடு தலைகுனியாது. விருதுநகர் வடக்கு மாவட்டம், திருச்சி வடக்கு ஒன்றியத்திலேருந்து வர்றோம். இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு, இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க. எல்லா 20 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஒரு மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக ஒதுக்கி எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸு, தண்ணி, உட்கார்ற இருப்பிடம், பக்கத்தில் மருத்துவ வசதி, 4 சைடுமே உங்களுக்கு கழிப்பிடங்கள், எல்லா தண்ணி வசதி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பக்காவாக நல்லா பிளான் பண்ணி நல்லா செஞ்சுருக்காங்க. திமுக எதுக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? திமுக வந்தால் தானே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதாவது திராவிட மாடல் ஆட்சி நடக்கும். அதாவது மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள்லாம் போய் மக்களுக்கே நேரடியாக போய் சேரும். அதனால் மறுபடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சியே வரணும்னு எல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எந்த கட்சியிலும் பண்ணாத திட்டங்கள்லாம் திமுகவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், பெண்களுக்கு உட்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக உங்களுக்கு ஆமாம், பெண்களுக்கு அது அதாவது விடியல் பயண திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது புதுமை பெண் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தாய் மாணவர் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களுக்குன்னா நான் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா புத்தகங்களும், அதாவது எந்த கவர்மெண்ட்டுமே எந்த ஆட்சியுமே செய்யாத திட்டங்கள் பூரா நம்ம முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம முதல்வர் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு திட்டம், விடிஞ்சு எந்திரிச்சோன்னே ஒரு திட்டம், புது புது திட்டங்களை நம்ம ஆட்சியில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு வந்து நேரடியாக போய் பயனடைகிற மாதிரி அதுக்கும் பயனடி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக அவங்க கண்காணிப்புலையும் பார்க்குறாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மக்களுக்கு நேரடியாக அந்த திட்டம் போய் சேருது, இந்த மக்களுக்கு இதில் பயனடையுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 2024 மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட மாடல் ஆட்சி தான் வரும்னு மக்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க. சீமான் வந்து ஒரு உழப்பிட்டு இருக்காரு, திமுகவே நான்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களால் அது ஏற்றுக்க முடியும்? சீமானே ஒரு செல்லா காசுமா. சீமானை போயிட்டு சீமான் அவர் எதுக்குமே வர மாட்டார். அவர் எலெக்ஷன் நேரத்தில் வந்து அப்படி ஒரு பந்தா பண்ணுவார். வருஷம் இதோட இன்னைக்கு இல்லை, கட்சி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சினிமாவில் தான் அவருக்கு அது செல்லுமா. இது வந்து இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து சீமான் வந்து சினிமா துறையில் வேணால் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணலாம். ஆனால் வந்து நடைமுறைக்கு நம்ம கழக ஆட்சி இது மாதிரி அவருக்கு பணியாற்றுக்கும் தெரியாது. அரசியலே அவர் தெரியாமல் பேசுவார்மா. இப்போ மோடி வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரதா பேசியிருக்காங்க. அது சம்பந்தமாக மோடி என்னம்மா, மோடி வந்து இந்த எலெக்ஷன் வரப்போதில் அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேசுவார். எங்கே போனாலும் போய்கிட்டு அங்கே போய் எங்கள் தமிழில் தான் பேசுகிறோம், நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாங்கள் தமிழில் தான் லேம் போட வைக்கிறோம் பாரு. இந்த எலெக்ஷனுக்காண்டி வருவார். நாங்கள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றபடி ஃபண்டு ஒதுக்குறதுல தமிழ்நாட்டுக்கு 0 போட்டிருக்காங்க. எந்த ஃபண்டுமே ஒதுக்கல. பட்ஜெட்டு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அது வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழை வந்து ரொம்ப மோசமாக கீத்தரமாக கொண்டு போகுது. ஆனால் அவங்க வந்து இந்திக்கு அடிமையாகிட்டாங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இங்கே வந்து எங்களுக்கு தமிழ், நம்ம தமிழ்நாட்டில் மோடிக்கு சீதாராமனுக்கு வேலை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழன் தான் ஆளுவார். அது நம்ம தலைவர் தான் ஆளுவார். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் 26 வரும்மா. இப்போ நிர்மலா சீதாராமுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி கமல் பேசியிருந்தார். அது சம்பந்தமாக உங்களுக்கு கருத்து? நிர்மலா சீதாராமனுக்கு அது அவர் பாசியில் அவர் கொடுத்துருக்காரு. அவங்க சொன்னதுக்கு அவர் பதில் கொடுத்து சரியாக தான் கொடுத்துருக்காரு. கமல் கொடுத்த பதிலுக்கு அது வந்து நம்ம தமிழ்நாடே வரவேற்கணும். அந்த அளவுக்கு பக்காவாக தான் பண்ணிக்கிருக்காங்க. மறுபடியும் மக்கள் 26 நம்ம பழையபடி நம்ம ஆட்சி மலரும். திராவிட மாடல் ஆட்சி தான் வரும். நம்ம தளபதி தான் சிஎம் வருவார். மக்களுக்கு இதை விட புது புது திட்டங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு மக்களுக்கானதை பயனாளி மாதிரி செஞ்சு திட்டங்களை செய்வார்மா. இப்போ விஜய் வந்து டிஎம்கேக்கு போட்டியாக இருப்பாரா? ஏமா, அரசியல் காலத்தில் வந்து சந்திப்போம்னு சொல்லிட்டாங்க நம்ம தலைவர். அவர் வந்து சும்மா அப்படி வீட்டுக்குள்ளேயே இன்னும் வெளியே வராமல் அவங்ககிட்ட, அதாவது அரசியலை விட்டு வெளியேறுவோங்கிற நோக்கத்தை பேசிக்கிருக்காரு. சொல்ல முடியாது. எலெக்ஷன் அறிவிச்ச உடனே வெளியேறிடுவாங்க. அவங்க ஒரு ஸ்டடி இல்லாதவங்க, அதாவது ஒரு கொள்கை நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து எலெக்ஷனை சந்திக்க வர்றாரு. நினைக்க மாட்டார். இல்லை, அவரோட மாநாடு நடத்தும் போதே 2வது ஆண்டா 3வது ஆண்டா தெரியாமையே பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் தெளிவு. ஏமா, அவருக்கு அரசியலை கற்றுக்கிட மாட்டாருமா. அவர் சினிமா துறையில் நடிச்ச மாதிரி இங்கே வந்து நடிக்கிறாரு. மக்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. சினிமா துறை இப்போ ஷூட்டிங் நடந்தால் போய் பார்க்க போகிறாங்கல்ல, அதே மாதிரி பார்க்குறதுக்கு சினிமாவை பார்க்கறதும் கூட்டம் போகுது. ஓட்டு போடுவாங்க மக்கள் யாரும் போகலை. அதாவது சினிமா எடுக்கிறாங்க, கூட்டம் கொடுத்துட்டு அந்த மாதிரி சினிமா துறையை நம்பி போகிறாங்க. ஒரு கொள்கையான ஒரு இளைஞர்கள் பட்டாரம் இன்னைக்கு பார்ப்பீங்க, ஈவினிங் பார்ப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர் அணியில் வந்து திரண்டு வருவாங்க. அதை வந்து திராவிட மாடல் ஆட்சின்னா இதுதான் ஒன்று. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம வந்து இப்போ எத்தனையோ ஆட்சியில் ஆண்டுட்டாங்க. நம்ம திராவிட மாடல் ஆட்சி மாதிரி மக்களுக்கு வந்து நேரடியாக போய் எந்த பயன் போய் சேரலை இது வரைக்கும். நம்ம ஆட்சியில் தான் நேரடியாக போய் பயனடைஞ்சிருக்காங்க. நம்ம மக்கள் திட்ட போய் நேரடியாக சேருதான்னு நம்ம முதல்வர் கேட்குறாரு. டெய்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கேட்குறாரு. இந்த இதில் இந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்திருக்கு, நம்ம திட்டங்கள் எப்படி செயல்படுது, மக்களுக்கு நேரடியாக போய் சேருதா, இல்லை இடைத்தரகர்கள் மூலிமா அது தட்டி பறிக்கப்படுதா, டெய்லி அதை கேட்காரு. டெய்லி உளவுத்துறை அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் ஒரு ஆட்சி 26 இன்னும் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 200 இலக்கு, நம்ம இலக்கு 210 தான் அவங்க கூட வரும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்தளவுக்கு நம்ம மக்களோட விழிப்போட திராவிட மாடல் ஆட்சியை விரும்பி ஏர்வாத்து நோக்கி காத்துக்கிட்டு பழையபடி 26 நம்ம ஆட்சி வருவோம். திராவிட மாடல் ஆட்சி தான் வரும். திராவிட மாடல் 2.0 2026 மீண்டும் அமையும். பெரும்பாலும் வந்து இதில் வந்து பெண்கள் வந்து இப்போ தவிர்க்க தான் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் இளைஞரணி தான் அப்படிங்கிறதுல வந்து இளைஞரணிங்கிறதுனால பெண்கள் நாங்கள் அந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் வந்து எங்களுக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இல்லைங்கிறதையும் நாங்களும் கூட இருந்தே கவனிக்கணும், அதை நாங்கள் செய்யணும். அதுதான்
அது மாதிரி மற்றபடி பார்த்திங்கன்னா லேடிஸ் வர்றதுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருக்குமே தடை தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய மாநாடு மகளிர் அணி மாநாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் சென்னை. அதனால் அந்த இது வந்து இன்றைக்கி அவங்க இல்லை, நாங்கள் இளைஞர்கள் மட்டும்தான் வர்றாங்க. இப்போ நாங்கள் அந்த பொறுப்பில் இருக்கவங்க மட்டும் ஒரு 10 பேர் லேடிஸ் உள்ளே வந்திருக்கிறோம். ஆமாம். இந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கு குறிப்பாக நிறைய திட்டங்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக குழந்தைங்கள் வந்து காலேஜுக்கு போகிற பிள்ளைங்கள் வந்து வசதியான குடும்பத்தில் இல்லாதவங்க போக முடியலை வசதி இல்லாதனால. இப்போ எங்கள் ஐயா முதல்வர் ஐயா வந்து அவங்களுக்கு வந்து செல்வ மகள் திட்டம் அறிவிச்சு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஏறுது. அந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கோ நோட்டு புக்கு பேனா பென்சில் எதுனாலும் அவங்க தைரியமாக அவங்களே வாங்கிக்கலாம். பேரண்ட்ஸ் எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. அது மாதிரி பசங்களுமே வந்து தமிழ் புதுவன் திட்டத்தில் கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஏறுது. அவங்களால ஒரு ஏழை பிள்ளை வீட்டு பிள்ளை பையன் என்னால் காலேஜுக்கு போக முடியலையேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த வருத்தத்தை போக்குறதே எங்கள் ஐயா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஏறுது. அதை வச்சு அவங்களுடைய படிப்பு செலவு அவங்களுடைய என்னென்ன தேவைகளோ அது எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் பென்ஷன் ஏறுது. அதே வீட்டில் ஒரு ஊனமுற்றவங்க இருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பென்ஷன் ஏறிடுது. அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு உரிமை தொகை ஏறுது. அப்போ ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு மேலே ஏறுது கவர்மெண்ட். இது அவங்களால என்ன முடியலை அப்படிங்கிறத எங்களுக்கு அறிவிச்சாலோ எங்களை போல் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க பிரசிடென்ட், நானும் பிரசிடென்ட் தான், எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனே அந்த ஹெல்ப் எப்படி கிடைக்குங்கிறத வழி பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்களா? அது மாதிரி ரோடாக இருக்கட்டும், ஒவ்வொரு டேங்காக இருக்கட்டும், ஓஹெச்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உடனே எடுத்து அதை அங்கே அனுப்பிச்சு அதுக்குரிய பதில் வாங்கி நாங்கள் அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே எல்லா ஊர்களில் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா நிறைய ரோடு போட்டிருக்கோம். இப்போ ரோடு பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேவர் பிளாக் கலர் ரோடு, நிறைய ஓஹெச்டி, என்னென்ன செய்யணுமோ எல்லா திட்டங்களுமே அப்பக்கப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு முடியாதவங்களுக்கு வீடு தேடி மருத்துவம், மெடிசனு, சக்கரை நோயாளிகளுக்கு எல்லாத்துக்குமே வீடு தேடி இல்லந்தேடி மருத்துவம், எல்லாத்துலேயுமே இல்லந்தேடி கல்விங்கிறது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அங்கங்கே சமுதாய கூடத்தில் வச்சு அது நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இப்போ லேடிஸ் வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க, அவங்களால தனியாக ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்க முடியல, சேஃப்டி இல்லைன்னா தோழியர் விடுதி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைங்களை சேஃப் பண்ணுறதுக்கு ஒரு கிரீச் வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். எல்லாமே இதில் போயிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து என்ன குறைங்கிறத நாங்கள் எல்லாருமே சுற்றி ரவுண்டிங்கில் தான் இருக்கிறோம். மகளிர் அணியாக இருக்கட்டும், மாணவர் அணியாக இருக்கட்டும், ஐடி விங்காக இருக்கட்டும், எல்லாருமே என்ன குறை இருந்தாலும் பொதுமக்கள் நாங்களும் போய் நேராக சந்திக்கிறோம், அவங்களும் எங்களை வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நாங்கள் உடனே எடுத்து நாங்களும் செஞ்சு கொடுத்துருவோம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் 200 வெல்வோம்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. நாங்கள் 234 வெல்வோங்கிற கெத்தில் நாங்கள் இருக்கிறோம். மோடி வந்து இப்போ டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னார். அதாவது இவ்வளோ பெரிய இந்தியாவில் வந்து எங்கேயோ ஒரு அசம்பாவிதங்கள் நடக்க தான் செய்யும். சரியா? அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே கண்ணுங்கருத்துமாக செய்ய முடியாது. அங்கே அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து அதை மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அவர் கால்புரட்சியில் என்ன வேணாலும் சொல்லலாம், நாங்கள் செய்யலை வைக்கலை பூராமே பொம்பளைகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது சொல்கிறது பூராமே நான் என்ன சொன்னேன்னா அவங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய மனசுக்கு எது நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தோழியர் விடுதி ஆரம்பித்தோம். அவங்க தனியாக போய் ஒரு தங்கக்கூடாது. இந்த இரவு காப்பகம்லாம் சென்னையில் போட்டிருக்காங்க. நேற்று அவங்க போயிட்டு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சேஃபாக நாங்கள் நிம்மதியாக படுத்து எந்திக்கிறோம் அப்படின்னு. அப்போ வந்து என்னது அவங்க பெண்களுடைய பாதுகாப்பு தான் இரவு காப்பகம் போட்டோம். பிள்ளைங்களை இப்போ அவங்கள பிள்ளைகளை வச்சுட்டு ரோட்டில் படுத்துருக்காங்க, ஒரு நடப்பாதையில் படுத்துருக்காங்க, வேண்டாம் அப்படி. அந்த மாதிரி எங்கள் ஐயா பார்த்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதையும் ஒருத்தவங்க சொல்லி அந்த ஆட்சிக்காரங்க சொல்லி நாங்கள் செய்கிறதில்ல. எங்களுக்கு மனசுக்கு இது மக்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அதுக்காக நம்ம செய்வோம் அப்படிலாம் கிடையாது. மக்களை பாதுகாக்கணும் திமுக ஆட்சி, அவ்வளோதான். பெண்களுக்கு குறிப்பாக எவ்வளவு எலெக்ஷன்லையாக இருக்கட்டும், நம்ம இப்போ தேர்தலில் எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுமே எங்கள் ஐயா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே. இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம். அதில் என்ன சந்தேகம்? எல்லாருக்குமே எல்லாமே நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஏதாவது அதான் சொல்ல, இன்னும் வரைக்கும் காலையில் வரைக்கும் ஒரு வீட்டுக்கு போனால் போய்த்தான் வர்றோம். எங்கள் ஐயா வந்து உங்களோட ஸ்டாலின் இல்லந்தேடிக்குது எல்லாத்துலேயுமே எங்கள் பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே வீடு வீடாக போய் தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால நடுவில் வந்து விஜய் வந்து சிஎம் அங்கிள், சிஎம் சார் கிண்டல் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்குறதா இருக்கீங்க? அது குழந்தை ஏதாவது பேசிட்டு போட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து அவங்கள வந்து பெரிய லிஸ்ட்லையோ எங்கள் ஐயா மாதிரி பொறுப்பான லிஸ்ட்லேயோ நாங்கள் வச்சுக்கல. சரி, அது ஒரு விளையாட்டு குழந்தை, அது பாட்டு சொல்லிட்டு போட்டோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சொல்கிறத நாங்கள் வந்து வினயமாவோ சீரியஸாவோ நாங்கள் எடுத்துக்கல. ஒருத்தர் பழி வாங்கணுங்கிறது எங்களோட எண்ணங்களே கிடையாது. எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அதுதான், எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். சீமா வந்து அடிக்கடிக்கு வந்து சும்மா தலையை எட்டி காமிக்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாரே, அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் வந்து நுழைஞ்சாச்சு. ஒரு 10 வார்த்தை பேசினா தான் நாங்களும் விளம்பரமாவோம். சரிங்களா? அந்த 10 வார்த்தையும் பேசாமல் உண்மையே இருந்தால் அப்புறம் அவங்க அரசியலில் இருக்காங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது?
பேசணும்ல, பேசினா தானே ஏங்க நாங்களும் நிற்கிறோமுங்க. அப்படின்னு நான் பாட்டுக்கு போனால் நீங்கள் இப்போ கூப்பிட போய் அம்மா பேசுகிறேன், இல்லாட்டி நான் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு போவேன். யாருன்னு உங்களுக்கும் தெரியாது. அது மாதிரி தான் அவரும் நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? என்னென்ன திட்டங்கள் வருதுங்கிறது தெரியும்ல மக்களுக்கு. அதாவது முன்னாடி வந்து மக்கள் விவரம் இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே இப்படி பிடிச்சா இப்படி செஞ்சுருவாங்க, இது நடக்கணும்னா இவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற விவரம் எல்லாருக்குமே இருக்குது. யாரும் படிக்காதவங்க நாட்டில் இல்லை, எல்லாரும் படிக்கிறாங்க. முதல்வர் புண்ணியத்தில் எல்லா குழந்தைங்களும் படிக்கணும், எல்லா பிள்ளைங்களும் ஐஏஎஸ் எழுதணும், ஐஎஃப்எஸ் எழுதணும் அப்படிங்கிற கோச்சிங் சென்டர் முதல் கொண்டு எல்லாமே அவங்க எங்களுடைய திட்டத்தில் வந்து சேர்ந்துருது. எத்தனை பிள்ளைங்க படித்து நான் ஐயாவால் படித்தேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்லலாம் ஐயா, யார் வேணாலும் அவங்களுடைய கால் புணர்ச்சிக்கு அவங்க என்ன வேணாலும் பேசட்டும். எங்களுடைய மனசுக்கு நேர்மையாக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். மக்களுக்கு என்னென்ன சேஃப் பண்ணணுமோ, என்னென்ன செயல்பாடு எங்களால் பொது சேவை செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், 234 தொகுதியும் நாங்கள் தான் வெல்வோம். அதில் எந்த ஒரு அச்சமும் எங்களுக்கு இல்லை. இந்த இனிய மாநாட்டு வைபவம் தொடங்குறதுக்கு இன்னும் சில மணித்துளிகளே உள்ளன. இப்பொழுது மதுரை மாநகர் வர்த்தக அணி துணை வேட்பாளர் சந்திரசேகர பாண்டியன் நான் பேசுகின்றேன். இதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கடல் எழுச்சியே உருவாகி கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. இனியும் 1 மணி நேரத்தில் இளைஞர் படை பெருளப் போகின்றது, உறுப்பினர் படை அறள வைக்கப் போகின்றது. இது எதை குறிக்கிறது என்றால், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், மு.க. ஸ்டாலின் ஆட்சி திரும்பவும் வரும், உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி, அதாவது துணை முதல்வராக கொண்ட ஆட்சி தொடரும் என்றதை கூறி, இதெல்லாம் எதற்காக இந்த முன்னேற்பாடான மாநாட்டு வேலைகள் நடைபெறுகின்றன என்றால், எங்களது இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய எழுச்சி உணர்வு அதை அல்லாமும் ஓட்டாக மாற்ற வேண்டும். எங்களது தலைவர் சொல்லியிருக்கின்றார், 200க்கு 200 அதை வாங்கி காட்டுவோம். அதேபோல் இப்போ வரும்போது இன்னொரு பேப்பர் நிருபர் கேட்டாங்க, இளைஞர்கள்லாம் எப்படி முதல்ல தொய்வு இல்லாமல் இருக்காங்களே, வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த விசிலடிச்சான் குஞ்சுகளோ அல்லது விஜய் போன்ற நடிகர்களோ யார் சொன்னாலும் எங்கள் ஆட்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது பகுத்தறிவு மிகுந்த கட்சி, தந்தை பெரியார் வளர்த்த கொள்கை படைத்த கட்சி. அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்து கருணாநிதி அவர்கள் நடத்தி கொடுத்த ஆட்சி. இந்த ஆட்சியில் எவ்வளவோ இன்றைக்கி வந்து நன்மைகள் மக்களுக்கு, பாலங்கள், ஹாஸ்பிட்டல்கள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவ கல்லூரிகள், ஏகப்பட்ட இடங்கள் தொடங்கின. அதேபோல் காலேஜில் எம்பிசி எஸ்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு, மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதெல்லாம் உருவாக்குனாங்க. நல்ல தொலைநோக்கு பார்வையை உருவாக்கி கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து பலமாக கணிஞ்சு மக்களிடையே பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் நன்றி பாராட்டி 200க்கு 200க்கு மேல் 234 சீட்டையும் வெல்வதற்கு ஆன அமைப்பை உருவாக்கி கொடுப்பார்கள் என்று கூறி, திமுக வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. சரியா? இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து குறைந்தது 1 லட்சம், கூடியது 2 லட்சம். கட்டாயம் 2 லட்சம் பேர் இன்றைக்கி கூடுவாங்க இந்த பந்தலில். அதற்கான வேலைப்பாடுகள், முன்னேற்பாடுகள் தென்மண்டல இளைஞர் மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தான். இது வந்து மாநாடு என்ற வார்த்தையே அதுக்குள்ளே அடங்கியே இருக்குது. ஆகவே 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் கூடி எங்களது பலம் என்னவென்று காமிப்போம். பனையூரில் கூடியிருக்கின்ற அது விசிலடிச்சாங்குஞ்சு முயலாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி எடப்பாடியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் திமுக கூட்டணி சார்பில் பதிலை கொடுப்போம், வெல்வோம். திரும்பவும் திமுக ஆட்சி மலரும் மலரும் மலரும். அது விஜய் வந்து ரொம்ப தந்திரமா பதில் சொல்றாரு. எப்படின்னா, நேற்று கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 வருஷமா கட்சி தொடங்கி வளர்ந்துகிட்டு இருக்க நாங்க. எங்களை போய் அவர் அப்படி மக்கள் மத்தியில் பரப்ப பார்க்குறாரு. அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ வந்து எடப்பாடியை சொல்லாத, அது அழிஞ்சு போகிற கப்பல்ன்றாங்க. மோடி கட்சி இங்கே வராது, வேண்டாம் நம்ம வடநாட்டில் வரலாம். அதனால் நீ விவரமாக பேசு, திமுகவுக்கு எதிரின்னு சொல்லிடு, அப்போதே உன்னை ஈக்குவலாக நினைப்பாங்கன்றாங்க. அவர் 41 பேரை கொண்டிருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து பார்க்குறாங்க. சிபிஐக்கு அலையிறதுக்கே ரேடன் அதிகமாக இருக்குது. அவருடைய ஜனநாயக படம் வெளிவரதுக்கு அமித்ஷாட்ட போய் காலில் கும்பிட்டு விழுறாரு. ஏற்கனவே தலைவா படத்துக்கு போய் ஜெயலலிதா அம்மாட்ட போய் காலில் கும்பிட்டு விழுந்து அந்த படத்தை கொண்டு வந்தார். இவருடைய கலாச்சாரம் ரூமுக்குள்ள காலில் கும்பிட்டு விழுகிறது. வெளியே வீர மாதிரி பேச பார்க்குறாரு. மக்களுக்கெல்லாம் தெரியும். நான் 500 கோடி போட்டிருக்கேன் இந்த படத்துக்கு, மக்களுக்காக கொடுத்துருக்க 500 கோடியை படத்துக்கு போட்டு விட்டு போய் கோர்ட்டில் போய் அப்படி சொல்ற நீ கேவலம் அல்ல? ஆகவே ஒரு தலைவனுக்குரிய நல்ல புத்திகள் எதுவும் இல்லாமல் அற்ப புத்திக்காக வாழும் இந்த விஜய் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது.
இருந்தாலும் கேட்டீங்க. அவர் எங்கள் மு.க. ஸ்டாலின் கால் தூசி பெற மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் அருகிலே வர முடியாது. ஜெயிப்பது நாங்கள் தான். விசிலடிச்சான் குஞ்சுகளோ இல்ல எடப்பாடியோ மோடியோ முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே வந்து ஒரு நல்ல ஆட்சி, மக்களுக்கு எதையுமே நினைச்சதை சாதிக்கக்கூடிய சாட்சி. தலைவருடைய ஆட்சி 5 கால ஆட்சியுமே வெற்றிகரமாக முடிந்த ஆட்சி, எந்த ஒரு ரீமார்க் இல்லாத ஆட்சி. நான் இந்த ஆட்சியில் சின்ன வயசிலிருந்து ஏறத்தாழ 17 வயசிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ஒன்றிய துணை அமைப்பாளராக இருக்கேன். நான் எனது ஊர் வில்லேஜ் மேலக்கல்லங்குளம் என் ஊர். என் பேர் கண்ணன். இந்த ஆட்சியில் வந்து சில மக்களுக்கு தேவையான முறைகளை வந்து நல்ல முறையில் செய்கிறார்கள். மீண்டும் இந்த ஆட்சி தான் வரும், தளபதி தான் அடுத்து முதலமைச்சர் என்றதை மக்களுக்கு உறுதியாக கூறி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து 2026 வந்து விஜய் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, போட்டி வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான், வேறு எந்த கட்சிக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? புதுசாக வர்ற கட்சி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் வந்து சும்மா பேசலாம். எங்களுடைய தளபதி ஆட்சியில் வந்து அவர் போட்டியிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இருக்கலாம். எப்போவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பவும் முன்னேற்றத்துக்கு வரும். எங்கள் ஆட்சி தான் வரும். அவர் சொன்னாலும் ஆட்சி பிடிக்க முடியாது. அவர் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதை நினச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்பவும் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. மீண்டும் எப்பவும் கிடையாது. அவராக பேசலாம், பேசி புறக்கணித்து தமிழ்நாட்டில் புறக்கணித்து எங்கள் தலைவரை புறக்கணித்தாலுமே வந்து அவர் சாதிக்கக்கூடியது எதுவுமே முடியாது. சும்மா பேசலாம், தமிழ்நாட்டில் பேசிட்டு அவர் போகலாம், அவ்வளோதான். சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, திமுகவே நான் தான்ன்ற மாதிரி ஒரு சீமான் பேசுவார். பேசி அவரும் இதே மாதிரி காமெடியாக பேசிட்டு வடிவேலு மாதிரி பேசிட்டு அவர் வாட்டுக்கு போக வேண்டியதான். அவரும் இதே கதை தான். அவர் சீமான் எதிர்த்து ஜனத்தை விசாரிச்சுக்கார் ஒன்றும் கிடையாது. அவர் வாட்டுக்கு பேசிட்டு அவர் வாட்டை அப்படி எங்கள் தளபதிகிட்ட பேசக்கூடிய தகுதி அவருக்கு பத்தாத தகுதி. வணக்கம், பேர் KVKR பிரபாகரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட பொருளாளர். ஏற்பாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இளைஞர்கள் திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகளினுடைய சந்திப்புக்காக எங்கள் தலைவர், எங்கள் சின்னவர் ஆன்மீக துணை முதலமைச்சர் அவர்கள்லாம் வர்றாங்க. அந்த மாநாடை வந்து வெகு சிறப்பாக நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத வகையில் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு தொண்டனும் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல், அவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக பாதைகள், பார்க்கிங் பிளேஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொருத்தர் உட்கார்றதுக்கு வந்து சீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டிலு, பிஸ்கட்ஸு இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு சீட்லேயுமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அமர்ற மாதிரி இருக்கைகள் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் உபயோகப்படுத்துறதுக்கு தற்காலிக கழிவறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே வந்து மண்டபத்துக்கு இதுக்கு ஆக்சுவலாக சிட்டிங் பிளேசஸ் பக்கத்துலேயே இருக்குது. அது மாதிரி பொதுமக்கள் நடந்து வர்றதுக்கு தனியாக, வாகனங்கள் போகிறதுக்கு தனியாக பாதை தனித்தனியாக வச்சுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வர்றவங்களுக்கு ரைட் சைடு அந்த பக்கம் இருந்து, தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்க்கிங் எல்லாமே பண்ணிடுறாங்க. அதனால் எந்த விதமான இடையூறும் இல்லாமல், ஹைவேஸில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காண்டி பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ சேவைகளுக்காக வந்து தற்காலிக டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மருத்துவ குழு தனியாக ரெடியாக இருக்கிறாங்க. எமர்ஜென்சிக்காண்டி ஃபயர் சர்வீஸு, ஃபஸ்ட் எய்டுக்காண்டி உள்ள பாக்ஸஸ்ஸு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 அடிக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. அது போர்ட்டபிள் எக்ஸ்டிங்விஷர், கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து மின்சார வயர்களெல்லாம் கடத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் போட்டு மேலே வந்து காலில் எதுவும் படக்கூடாதுன்றதுனால ரப்பர் பிளாட்ஃபார்ம் போட்டு அதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து ஃபுல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. காவலர்கள் வந்து அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காக மக்கள் வந்து சந்திக்கிறப்ப அவங்களுக்கு வந்து தொந்தரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் ஹைவேஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நிறையா கவனம் எடுத்து எங்களுடைய 2 அமைச்சர்களும் KKSSR அவர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவரோட சேர்ந்து எங்களோட இயக்க முன்னணியினர், அப்புறம் நிர்வாக குழு, அப்புறம் வாலண்டியர்ஸ், ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப நன்றி. அவர் வர்றாரு, பேசுகிறாரு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ
முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா அது கேட்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆள் நிறையா வருவாங்க. பட் அதெல்லாம் வாக்குகளாக மாறுமான்றது வந்து சிந்தனைக்குரிய விஷயங்கள். இப்போ நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. என்னுடைய தாத்தா இயக்கத்தில் இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தார், இன்றைக்கி நான் இருக்கிறேன். நான் ஸோ இங்கே கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு கூட்டம் கூடுதுன்றதுக்காகலாம் அவர் வந்து ஜெயிப்பார்ன்றது வந்து பொதுமக்களுக்கு என்னன்னா தலைமையா ஃபேமிலி தான் ரன் பண்றாங்க டிஎம்கே அப்படின்றது சொல்ல நம்பிட்டாங்க. ஆனா அடுத்த தொண்டர்களும் வரா மாதிரி வாய்ப்பு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ எனக்கு மாவட்ட பொருளாளர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே அந்த மாதிரிலாம் இல்லையே. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றைக்குமே உண்டு, அங்கீகாரம் என்றைக்குமே உண்டு. விஜய் வந்து ஒரு சவால் எனக்கும் டிவி நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு அவர் சொல்லுவாருங்க. இப்போ மக்கள் தான் முடிவு பண்ணணும். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ட்ராங்கா வந்து இந்த எலெக்ஷன் வந்து டிவிகேக்கும் டிஎம்கே அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொன்னால் ஒரு சார்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். பொதுவானவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் இளைஞரின் மாநாடு வந்ததுக்கு எங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. முதலில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களுக்கு ஒற்றுமையாக வந்த இளைஞர் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். இன்று நடக்கும் இளைஞரணி சந்திப்பு மாநாட்டில் இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதாவது எங்கள் அண்ணன் இளைய தளபதி இளைய தலைமுறை வந்திருக்கும் இளைஞரணி உதயநிதி அவர்களுக்கு அவர் எடுத்து வைக்கும் முதல் படியாக இருக்கும். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்துகிறேன். எங்களுக்கு அதாவது என்ன சொல்லுதுன்னா, அனைவருக்கும் நன்மையாக நடக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் அனைவருக்கும் இந்த எங்களது திராவிட மாடல் அரசில் நன்றாக எல்லா சலுகையும் கிடைக்குது. அதனால் அனைவரும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் விரும்புவோம் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறேன். இப்போ விஜய் வந்து இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்து அவருக்கு வந்து ஒரே எதிரி வந்து டிஎம்கே தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து டிவிகேவா டிஎம்கேவா? ஏவா ஒரு அதாவது எல்லா சினிமா துறையில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. யாருனாலும் அதாவது அவர் எம்ஜிஆர் வந்தாருன்னா அது வேறு காலகட்டங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எதிர்த்தேன் கவுத்தலாம் வர முடியாது. இப்போ உள்ள அடிப்படையாக இருந்து திராவிட மாடல் வந்து இன்றைக்கி நேற்று வந்த ஆட்சி கிடையாது. அண்ணா காலத்திலிருந்து வந்த ஆட்சி படிப்படியாக வளர்ந்து வந்தால் தான் யாருமே முன்னேற முடியும். திடீர்னு வந்து நான் வந்துடுவேன் ஆட்சியை பிடிச்சிடுவேன்னா இப்போ எல்லாருமே வந்தால் இப்படி அதுக்கும் ஒன்று சட்டத்திட்டங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. படிப்படியாக தான் போகணும்ப்பா. அப்படின்னா தான் ஒரு பணி வந்து படாறு 1லிருந்து 10க்கு போனால் நிற்காது. 1, 2, 3, 4, 5 இப்படி தான் போகணும். அதனால் எங்களோட கணிப்பு நல்லா இருக்குது, திராவிட மாடல் கணிப்பு நல்லா இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரே கொள்கை, எங்களோட கொள்கை, எங்கள் கொள்கையை நான் பார்த்துட்டே போகிறோம். இப்போ சினிமாவில் வந்து நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க, நடித்து நல்லா பேர் வாங்கி அது அப்பாற்பட்டது. அரசியல் வந்து நிரந்தரமாக யாரும் இல்லை. அதனால் எங்களோட கடமை, நாங்கள் திருச்சி சட்டமன்ற தங்கம் தென்னரசு தொகுதி உள்பட்டவங்க. 214 தொகுதியிலும் எங்கள் ஸ்டாலின் ஐயா தான் ஜெயிப்பார். எங்கள் ஸ்டாலின் ஐயா நல்லது எந்த கட்சியும் செய்யலை, எல்லாம் சும்மா நடிக்காதான் செய்கிறாங்க. 234 நாங்கள் தான் ஐயா. அப்படி எப்படி நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும்? எங்கே பார்த்தா நான் தான் விஜய் நிற்கிறேன்னு சொல்கிறாங்களா? சொல்லுவாங்க, அது வந்து நடிகை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் இருந்து சின்ன வயசுலேருந்து வந்து இப்போ நான் ஆட்சி செஞ்சு நான் பாருங்கள் 5 வயசு காலம் எப்படி இருந்துச்சு எப்போ பாருங்கள். மக்களுக்கெல்லாம் தெரியுமில்ல எந்த அளவுக்கு இது இருக்குது நல்லா இருக்குன்னு எல்லாரும் தெரியுமில்ல. கைவிட்டு மறைக்கலாம். எனக்கு 65 வயசு ஆகுதுயா. எத்தனை வருஷமாக திமுக இருக்கீங்க? நான் எங்கள் அப்பா தாய் தப்பு காலத்துலேருந்து திமுக தான் ஐயா. ஏன் அப்படி? காமராஜர் காலம், காமராஜர் எடுத்து திமுக தான். அதான் ஏன் அப்படி, எதனால இந்த கட்சியில் இருக்கீங்க? கலைஞர் தான் என் நாட்டுக்காக இது பண்ணார், தமிழ்நாட்டுக்காக. கலைஞர் நம்ம காமராஜர் எடுத்து கலைஞர் தான் என் நாட்டுக்காக நல்லா இது பண்ணுறது. அதுதான் சும்மா எம்ஜிஆர் வந்து அவர் பிம்பம் காட்டி கருணாநிதி ஊழல்னு சொல்லி மட்டம் தட்டினாங்க அவர் பேர் எடுக்குக்காக. ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் கலைஞர் தான் நல்லா செஞ்சார் நாட்டுக்கு. ஐயா, இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராகி 5 ஆண்டுகள் முடிய போகுது. அவர் விளையாட்டுத்துறையில் அவரை கொண்டு வந்த நன்மைகள் என்னென்ன கொஞ்சம் பட்டியலிட முடியுமா? ஐயா, இப்போ விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டு இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா செய்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. விளையாட்டுத்துறை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ இது இல்லை, தெரியல. அதுக்கப்புறமா ஸ்டாலின், அதுக்கப்புறமா உதயநிதி வாரிசு அரசியல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐயா, நாட்டுக்கு எது நல்லா செய்யணும் அதான் செய்யணும், அதுதான் நல்லது. சும்மா அவன் சும்மா வந்துட்டு கும்மல் அடிக்க இது
குடும்பமாக இருந்தாலும் நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செய்தாங்க அதை பார்க்கணும்யா. நாட்டுக்கு நல்லது நடக்கலாம் அவங்கள வச்சு நமக்கு. விஜய் வந்து திமுகவை ஒரு தீய சக்தின்னு எல்லா மேடையிலும் பேசுறாரு. இது எப்படி பார்க்கறதா இருக்கு? அவர் திமுக விமர்சனம் பண்ணால் தான் அவருக்கு இதாகும். வேற விமர்சனம் பண்ண எந்த கட்சியுமே அவருக்கு இது இல்லை. திமுக சும்மா விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இதயத்தில் அவருக்கும் கலைஞர் மேலே பற்று இருக்கும். ஸ்டாலின் இது இருக்கும். விஜய்க்கும் விஜயே வந்து கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொன்னீங்களா? ஆமாம், விஜய் கலைஞர் தான் ஓட்டு போட்டு தான். இன்னைக்கு அவர் அரசியல் இருக்கனால திமுக தீய சக்தி சும்மா இது சொல்லுவாங்க. அவர் சொன்னாப்புல போதுமா? மக்கள் 214 தொகுதி மக்கள் சொல்லுவாங்க எது 26ல் 2026ல் எது நல்ல சக்தி அப்படின்னு. டிவிஎம் கேன்ட்டு நீங்க 65 வயசு ஆச்சு. ஆனால் இப்போ வர சின்ன பசங்கள்லாம் டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இளைஞர்கள் சும்மா படத்தை பார்த்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. ரசிகர் சொல்லுவாங்க. இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே தாவேக்கு தான் வரும். ஐயா தாவேக்குன்னா இப்போ வந்திருக்க பூரா இளைஞர் எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க ஐயா. இது இளைஞர் தானேயா. 2026 தேர்தலில் டிஎம்கேக்கும் தான் போட்டின்றாரு. அது எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே போட்டி எதுவும் கிடையாதுயா தமிழ்நாட்டில். டிஎம்கே போட்டி எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில். சும்மா அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்கய்யா.